அன்பார்ச்சுனேட்லி நம்ம நாட்டுல 80% மேல இருக்க ஹோமோசெக்சுவல்ஸ் ஸ்ட்ரெயிட்டா இருக்க பார்ட்னர்ஸோட கணவனாவோ மனைவியாவோ இருக்காங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துக்கு இந்த ஆன்லைனே போதும்னு நினைக்கிறேன். இது 2023 மலையாள மொழியில மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி நம்ம ஜோதிகா நடிச்சு வெளியான காதல் தி கோர் படத்தோட கதை. இன்னைக்கு நான் இந்த கதையை யார் சொல்ற மாதிரியும் சொல்ல போறதில்ல. இது டைரக்டர் சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ பார்க்கலாம். அண்ட் நான் உங்கள் ஜோதா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட சில முக்கியமான கேரக்டரை சர்ச்சில் ஒவ்வொருத்தராக காட்டுறாங்க. இவர் படத்தோட ஹீரோ மேத்யூ, இவங்க ஹீரோயின் ஓமனா, இவங்க மேத்யூட அப்பா, இவர் மேத்யூட ஃப்ரெண்ட் சிபின். ஸோ இப்படி எல்லாரும் ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக பேசிக்கிட்டே வெளியே போக ஓமனா கேண்டில் லைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட பொண்ணு ஃபெமி அங்கே வரா. ஃபெமி பக்கத்தில் இருக்கிற காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருப்பா. வீக்கெண்ட் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போவா. ஸோ ஃபெமியை பார்த்தது ஓமனா, நேற்றே வந்திருந்த ப்ரேயர் அட்டன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு அஸ்யூஷுவல் அம்மாக்களோட பேச்சை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபெமி நம்மளே மாதிரியே பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு தானமா வரேன்னு சொன்னேன், சரி சாப்பிட என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்பா. அப்புறம் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அப்பா வரலையான்னு கேட்க மேத்யூ செபின் கூட போயிருக்கிறத சொல்லுவாங்க. அப்போ ஃபெமி ரொம்ப யோசிச்சு தயங்கிக்கிட்டே, நீங்கள் அதை பற்றி அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்க மோகனாவோட முகமே மாறி அமைதியாக இருப்பாங்க. ஸோ அதுலேருந்தே தெரியும் அவங்க அதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. சரி மேத்யூ எங்கே போனாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஊரில் யாருக்காவது ஏதாவது ஒன்றுனா மேத்யூ தான் முதல்ல முன்னாடி போய் நிற்பார். அந்த மாதிரி ஊரில் ஒரு காதல் ஜோடி பிடிச்சி வச்சிருக்கிறதாவும் அவங்கள பிரித்து விடணும்னு சொல்லி நம்ம மேத்யூ அங்கே கூட்டிகிட்டு போவார் சிபின். பட் மேத்யூ அதுக்கு உல்ட்டாவா அப்படி இப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த லவ் ஜோடியை பேரண்ட்ஸோட சேர்த்து வச்சிருவாரு. ஸோ இதனால் காண்டான சிபின், என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க, உங்களை பிரித்து விட தானே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்க, காதலை எப்பவும் பிரிக்கக்கூடாதுடா, அதை சேர்த்து வச்சு தான் அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். அப்படியே வீட்டுக்கு வந்தவர் தன்னோட மனைவி கிட்ட, உமனா இந்த மேட்ரு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வர்ற பை எலெக்ஷனில் எல்லாரும் என்ன நிற்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீ ஏதாவது ஒரு ஐடியா கூட அப்படின்னு கேட்க, லோன் போட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறத விட அதுக்கான பதவியிலேருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நல்ல விஷயம் தானே, இது உங்களுக்கு செட் ஆகும் தான், ஸோ நீங்கள் ஓகே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேத்யூ பேங்க் மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருப்பார். அவருக்கு ஊரில் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கிறதுனால வர்ற பை எலெக்ஷனில் அவரையே நிற்க சொல்லி எல்லாருமே கம்பல் பண்ணியிருப்பாங்க. பட் அவருக்கு அதில் எந்த உடன்பாடுமே இருந்திருக்காது. பட் எல்லாரும் கம்பல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால மனைவி ஓமனா கிட்டே இதை பற்றி கேட்கலாமே அப்படின்னு நினச்சி தான் கேட்பார். ஸோ இப்போ ஓமனா ஓகே சொல்லவும், சரி எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நாமினேஷன் கூட தாக்கல் பண்ணிடுவார். ஸோ இப்படியே எலெக்ஷன் வேலைகள்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு கோர்ட்லேருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் வரும். அதாவது அவங்க மனைவி அவருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. ஆக்சுவலாக மேத்யூ இந்த டைமில் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டார். சரி, இந்த விவாகரத்து ஒரு ப்ராப்ளம்னா அந்த விவாகரத்துக்கு காரணமாக அவரோட மனைவி சொன்ன காரணம் இந்த எலெக்ஷன் டைமில் அவரோட இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் கணவர் மேத்யூ ரொம்ப நல்ல மனுஷன், இதுவரை என்னை கை நீட்டு அடித்தது கூட கிடையாது, ஏன் கோபமாக கூட பேசினதில்லை, என்னையும் என் மகளையும் ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவருக்கும் இந்த ஊரில் உள்ள தங்கங்கிற ஒரு நபருக்கும் ஒரு தகாத உறவு இருக்குது. என் கணவர் ஒரு ஹோமோசெக்சுவல் பர்சனாக இருக்கிறதுனால எனக்கான ஃபிசிக்கல் நீட்ஸை அவரால் பூர்த்தி பண்ண முடியல. இதனால நான் இந்த உறவுலேருந்து விடுபட விரும்புகிறேன். இதுக்காக என்னோட கணவர் எனக்கு எந்த நஷ்டம் தர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்ததும் ஹீரோவுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் நேராக தான் மனைவி கிட்டேயும், என்ன இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சுல, நீ இதோட சீரியஸ்னஸ்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கியா, இல்லை கோபம் குறைஞ்சதை போய் வாபஸ் வாங்கிக்கலாம்னு நினச்சிட்ருக்கியா, சரி அதெல்லாம் விடு, உங்ககிட்ட கேட்டுட்டு தானே நான் எலெக்ஷன் நினைக்கிறேன், இந்த சமயத்தில் இந்த மாதிரி அப்படின்னு அவர் சொல்கிறதுக்குள்ள, நான் இதை 2 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டேன் மேத்யூ, எனக்கு அப்போ இந்த எலெக்ஷனை பற்றிலாம் தெரியாது, அப்போ உங்ககிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்தது என்னோட தப்பு தான்.
அதுக்காக வேணா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அதோட அந்த கான்வர்சேஷனுமே முடிச்சிருவாங்க. ஆக்சுவலி மேத்யூ கல்யாணத்துக்கு முன்னாடி தங்கங்கிறவங்கள லவ் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதும் மேத்யூவை கட்டாயப்படுத்தி ஓமனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால மேத்யூ 20 வருஷமா தான் அப்பா கூட பேசாம இருந்துட்டு இருப்பார். அதே மாதிரி தங்கம் மேல எவ்வளோ காதல் இருந்தாலும் 2 பேருமே அதை வெளிக்காட்டாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒருத்தர் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி தான் கடந்து போயிட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தாலும் இப்போ இந்த விவாகரத்து, அந்த விவாகரத்துக்கான காரணம் இதெல்லாமே நாளாக ஊரெல்லாமே பரவ ஆரம்பிச்சிடும். எலெக்ஷன் டைம்ல சின்னதாக ஒரு விஷயம் கிடைச்சாலே அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க. இதை பற்றி சொல்லவா வேணும்? மேத்யூவோட எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே இதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் நம்ம தலைமுறை கூட அதை தான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி மேத்யூவோட பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, அப்படியே தங்கம்மை பார்த்தோம்னா அதே நிலைமை தான் அவருக்குமே நடந்துட்டுருக்கோம். அவர் ஒரு டிரைவிங் ஸ்கூல் வச்சுருப்பார். அதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, இவனை நம்பி எத்தனை பொண்ணுங்களை வேணாம், எவ்வளோ நேரம் வேணாலும் அனுப்பினாண்டா, பத்திரமா இருப்பாங்க, ஏன்னா இவன் தான் ஒன்றுமே பண்ண மாட்டானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசிங்கமாக கேலி கிண்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் தங்கம் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டார். அவர் தான் தங்கச்சி பையனை தான் தன்னோட பையனாக நினச்சி வளர்த்துட்டு இருப்பார். ஆனால் அந்த டைவர்ஸ் மேட்டர் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த சின்ன பையனை கூட விட்டு வைக்காம அந்த சின்ன பையனையே தங்கம் அதுக்காக தான் வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசி ரொம்பவே அசிங்கப்படுத்துவாங்க. இந்த இன்சல்ட்டிங்கில் மேத்யூ தங்கம் 2 பேருமே ரொம்ப காயப்பட்டுருவாங்க. அந்த டைமில் மேத்யூ ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. பட் அதை விட தன் பொண்ணுக்கு தெரிஞ்சா என்ன ஆயிருமோ அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். ஸோ இந்த விஷயம் மற்றவங்க சொல்லி தன் பொண்ணுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுமோ அப்படின்னு பயந்து அவரே அவரோட பொண்ணை பார்க்க ஹாஸ்டலுக்கு போவார். அங்கே தன் பொண்ணுக்கிட்ட, அங்கே வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் உனக்கு தெரியும் தானே, அதெல்லாம் 2 நாளில் முடிகிற விஷயந்தான், அதை நினச்சி நீ எதுவும் டென்ஷன் ஆயிட வேண்டான்னு சொல்லிட்டு போகதாமா வந்தேன். அம்மா என்ன நினப்பில் அதை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, அவள் அதை ஓப்பனாக சொல்லக்கூட மாட்டேங்கிறேன், அட்லீஸ்ட் சொன்னாவது ஏதாவது அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எம்மி அவரை தடுத்து, அப்பா வேண்டாம், என்கிட்ட போய் சொல்லாத அப்பாவை தான்ப்பா எனக்கு பிடிக்கும், அம்மா பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட இதை பற்றி சொல்லிட்டாங்க, அப்புறம் இந்த விஷயத்துல எனக்கு உங்க மேல துளி கூட கோவம் இல்லப்பா, போன முறை வீட்டுக்கு வந்த போது கூட நான் உங்ககிட்ட பேசாம இருந்தது உங்க மேல உள்ள கோபத்தினால இல்ல, சங்கடத்தினால அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல பொண்ணு அதை பத்தி பேச முடியாம, அப்பா இருங்கப்பா நான் அந்த கேமை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவா. அப்ப மேத்யூ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத குழப்பத்திலையும் வருத்தத்திலையும் அங்கிருந்து எழுந்து கிளம்புவாரு. அதை எம்மையுமே பாப்பா. பட் அவளாலும் எதுவும் பேச முடியாம வருத்தத்தோடையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே இங்க ஓமனாவை பார்த்தோம்னா விஷயம் தெரிஞ்சு ஓமனாவோட அண்ணா வீட்டுக்கு வந்து, உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அது உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கணும், மேத்யூ மச்சான் ரொம்ப நல்ல மனுஷன்டி, வெளியிடத்துல பேசுற விஷயம் அடி இது, ஆமா இனி நீ டைவர்ஸ் வாங்கி என்ன பண்ண போற, இன்னொரு கல்யாணமா பண்ணிக்க போற, இப்படிலாம் பேசிட்டு இருந்தேன்னா எம்மி பாப்பாவுக்கு எப்படி நல்ல வரன் கிடைக்கும், நான் சொல்றத கேளு அப்படின்னு ஏதேதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. பட் ஓமன் அதெல்லாம் காதல கூட வாங்கிக்காம, காதல்ல எதுனா நல்ல காதல் கெட்ட காதல் அப்படின்னு சொல்ல அவர் காண்டாகி, கண்ட புத்தகத்தெல்லாம் படிச்சு உனக்கு புத்தி இல்லாம போச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். அப்படி கிளம்புனவர், சரி நம்ம சொன்னாதான் கேட்க மாட்டேங்கிறா, அட்லீஸ்ட் இந்த சர்ச்சோட ஃபாதர் இன்னும் சில பெரியவங்களை கூட்டிட்டு வந்து பேசினாலாவது இவளை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு சர்ச் ஃபாதரையும் சில பெரியவங்களையும் கூட்டிட்டு வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. பட் அப்பவும் ஓமனா ரொம்ப தெளிவா, ஃபாதர் நீங்க எல்லாரும் சொல்றது எனக்கு புரியுது, பட் இதை நான் ஏதோ ஒரு சண்டை மனக்கசப்புனால எடுத்த முடிவு இல்லை, சுத்தி இருக்கிறவங்களோட வலி பாசம் இதெல்லாம் நான் பார்க்க முடியல ஃபாதர், ஆனா இப்ப இந்த முடிவை நான் கைவிட்டேன், இது எனக்கு நட செஞ்சுக்கிற அநியாயமா உங்களுக்கு படலையா அப்படின்னு கேட்க யாரும் எதுவுமே பேசாம அமைதியை எழுந்து போவாங்க. அப்போ ஓமனா அவங்க அண்ணனை மட்டும் தடுத்து நிறுத்தி, என் சந்தோஷமும் சமாதானமும் தான் உனக்கு முக்கியம் பட்டுச்சுன்னா இந்த விஷயத்துல நீ எனக்கு துணையாயிரு அப்படின்னு ரொம்ப பெயின்ஃபுல்லா சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் மேத்யூ எலெக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது ஓமனா ஃபோனுக்கு வக்கீல் அமீரா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வரதை பார்ப்பாரு.
அமீரா தான் ஓமனுக்காக வாதிட போகிற வக்கீல். ஸோ அதை பார்த்தது ஓமனாவை நிறுத்தி டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, இதை நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும், நான் என்ன தான் செய்யணும், உனக்கு எதிராக கோர்ட்டில் போய் பேச சொல்கிறியா சொல்லு அப்படின்னு கேட்க, அதில் எழுதிருக்கிற விஷயங்கள் எல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வாதாடணும் மேத்து. சரி, அப்படி ஆகட்டும். ஓமனா, இதுக்கடையில் எப்பயாச்சும் என்னோட நிலைமையை பற்றி நீ புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் வருது, என்னால் வெளியே தலை காட்ட முடியல அப்படின்னு சொல்ல, அப்போ ஓமனா, என் நிலைமை அதை விட மோசம் மேத்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் மேத்யூவும் அவருக்காக வாதாட ஒரு வக்கீலை பார்க்க போவார். அங்கே வக்கீலும் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு, இது ரொம்ப சிம்பிள் கேஸ் தான், அவங்க சொல்லியிருக்கிற ஒரே குற்றச்சாட்டு நீங்கள் ஹோமோசெக்ஷுவல் பர்சனாக இருக்கிறதுனால அவங்களோட ஃபிசிக்கல் நீட்ஸை பூர்த்தி பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். பட் இங்கே நீங்கள் ஒரு ஹோமோசெக்ஷுவல் பர்சனே கிடையாதே, ஸோ இந்த கேஸ் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் எடுத்துக்க ஓகேவும் சொல்லிடுவாங்க. ஸோ இந்த கேஸ் ஃபைனலாக கோர்ட்டுக்கு வர அங்கே மேத்யூவோட வக்கீல் ஓமனா கிட்ட, கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, 19 வயசில் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு சரியா அப்படின்னு கேட்க, ஓமனாவும் ஆமான்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் ஃபைல் பண்ண கேஸை நல்லா படித்து புரிச்சு தானே கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கும் ஆமான்னு சொல்லுவாங்க. உங்கள் எதிர்காட்சிக்காரர், அதாவது உங்கள் கணவர், எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறதாவும், உங்கள் பொண்ணை எந்த குறையும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து முழு பொறுப்போடு வளர்க்குறதாவும் படிக்க வைக்கிறதாவும் சொல்லியிருக்கீங்க சரியா அப்படின்னு கேட்க, அதுக்கும் ஆமான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்கள் கணவர் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்கிறத நீங்கள் மறுக்க போகிறதில்ல அப்படி தானே அப்படின்னு கேட்க, அதுக்கும் ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் சைட்ல இருந்து இது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ எந்த சந்தேகமும் வராத போது, அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு மனக்கசப்புனால தானே இந்த கேஸை வேணும்னே போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லை அப்படி கிடையாது அப்படின்னு ஓமனா சொல்ல, அப்போ ஓமனா வக்கீலும், சமூகத்தில் இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கிறவங்க இப்படி இருக்கக்கூடாதா என்ன, அப்புறம் மேத்யூவை மற்றவங்க கிட்ட அப்படி நடந்துக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு ஹோமோசெக்ஷுவல் பர்சன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப காலமாக மோனோகமஸா ஹோமோசெக்ஷுவலா ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறவங்க இப்போவும் நம்ம ஊரில் இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, மேத்யூ வக்கீல், நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் மேடம், ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்திருந்தா என் கட்சிக்காரர் அதை ஒத்துட்டு இருந்திருப்பாருன்னு தான் நான் சொல்ல வரேன். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் கணவர் ஒரு கேயா இருந்திருந்தா உங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்தது அப்படின்னு கேட்க, அப்போ ஓமனா கனத்த குரல்ல, என் குழந்தைய நான் கேட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செகண்ட்ல மேத்யூவும் அது உண்மைங்கிற மாதிரியே தலை குனிஞ்சு நிற்பார். அதை வக்கீலுமே நோட் பண்ணுவாங்க. இருந்தாலும் சமாளிச்சுட்டு, சரி, உங்க குழந்தைய நீங்க கேட்டு வாங்கினீங்க, அதாவது உங்க குழந்தை உங்களோட விருப்பத்தினால மட்டும்தான் பிறந்தது அப்படின்னா, ஒருவேளை நீங்க கேட்டாலோ இல்லை அடம் பிடிச்சாலோ உங்களோட உடலுறவு வச்சுக்க கூடியவர் தான் என்னோட கட்சிக்காரர் சரியா. அப்படின்னா ஒரு பொண்ணு கூட எந்த பிரச்சனையும் இல்லாம உடலுறவு வச்சுக்க கூடியவர் தான் மேத்யூ அப்படின்னு அவங்க சொல்ல, அப்போ ஓமனா வக்கீல், அது இப்போ ஹோமோசெக்ஷுவலா இருக்கிற ஆளுங்க அவங்க ஒரு ஸ்ட்ரைட் பர்சன் ப்ரிட்டெண்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி செக்ஸ் லைஃப்ல இன்வால்வ் ஆகிறது இப்போ நிறைய கேசஸ்ல இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்ல, அப்ப மேத்யூவோட வக்கீல், சரி ஓமனா, உங்க கணவர் மேத்யூ கூட நீங்க எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா செக்ஸ் லைஃப்ல இருக்கிறீங்க? 4ன்னு சொல்லுவாங்க. உடனே மேத்யூ வக்கீல், ஒரு மாசத்துக்கு 4ங்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஓமனா 20 வருஷத்துல 4 முறை மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதில மேத்யூ வக்கீல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போதே, ஜட்ஜ், நீங்க ஒரே வீட்டில் ஒன்னா தானே இருக்கிறீங்க, இப்போவும் ஒரே படுக்கையில் ஒன்னா தானே படுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கும் ஓமனா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இந்த ரோட்ல போனா கண்டிப்பா கேஸ்ல தோத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி மேத்யூ வக்கீல், சரி, உங்க ஹஸ்பண்ட் எப்போ ஹோமோசெக்ஷுவல்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஓமனா, கல்யாணம் ஆன புதுசுலாம் அவர் என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்த போது வேற ஏதாவது காரணம் இருக்கும், போக போக சரியாயிருன்னு நினைச்சேன். ஆனா நான் பிரெக்னெண்டா இருக்கும் போதுல இருந்து எனக்கு அவர் மேல டவுட் வர ஆரம்பிச்சது. அப்புறம் என் பொண்ணு பிறந்த கொஞ்ச நாள்லயே மேத்யூக்கு இப்படி ஒரு தொடர்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல,
அது தெரிஞ்சது நீங்கள் அவங்கள கொஸ்டின் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஓமனா, பல தடவை கேட்டிருக்கேன், அப்போனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவார். அப்புறம் கொஞ்ச நாள் நான் கேட்குறதையே விட்டுட்டேன். ஆரம்பத்தில் நான் என் அப்பா கிட்ட மேத்யூ என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் அப்போ கூட என் அப்பா என்ன தான் திட்டுவார், நீ சரியாக இருந்தால் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் அவருக்கு தானாக வரும்னு சொல்லு. ஆனால் அவருக்கு அப்படி ஒரு உறவு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட டைவர்ஸ் பற்றி கூட பேசியிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் மேத்யூ எந்திரிச்சு போயிடுவார் அப்படின்னு அவங்க சொல்ல. அப்போ கோட், உங்கள் கணவரையும் அந்த ஃப்ரெண்டு தங்கத்தையும் எப்போவாது நெருக்கமாக இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஓமனா இல்லைன்னு சொல்லுவாங்க. உடனே மேத்யூ வைக்கும், அப்போ எதை வச்சு அவர் ஒரு ஹோமோசெக்சுவல் பர்சன்னு சொல்கிறீங்க? சரி, ஏறக்குறைய 18 வருஷத்துக்கு முன்னாடியே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா அப்போவே இப்படி ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கலாமே, ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, செக்ஷன் 377 சட்டத்தை தடை பண்ணது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்தான், அதாவது 2018 தான் அப்படின்னு நான் கோர்ட்டுக்கு சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஓமனா இந்த கேஸோட இங்கே வந்திருந்தா அஸ்பர்தெல்லாம் மேத்யூவை குற்றவாளியை பாவித்து இந்த கோர்ட் அவரை தண்டிச்சிருக்க கூட இருக்கலாம். ஓமனாக்கு தன் கணவர் ஒரு குற்றவாளி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. கணவனை குற்றவாளியை பார்க்க விருப்பம் இல்லாம எல்லாரும் நூற்றாண்டு காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த விதிங்கிற பேரை சொல்லியே இத்தனை வருஷம் இந்த பொண்ணு இந்த வாழ்க்கையை சகிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம நாட்டுல இந்த ஓமனா மட்டும் இல்லை, இவரால் இந்த மாதிரி எத்தனை பெண்கள் ஓமனா மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆய்வறிக்கைப்படி 80% ஹோமோசெக்சுவல் பர்சன் தங்களோட ஐடென்டிட்டியை இந்த சமூகத்துக்காக மறைச்சு ஸ்ட்ரைட் பர்சனோட பார்ட்னரா ஒரு மனைவியாவோ கணவராவோ இப்போ வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு மேத்யூவை பார்த்து, சரி மேத்யூ, நீங்க ஒரு ஹோமோசெக்சுவல் பர்சன் இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போ ஓமனா ஏன் இந்த கேஸை போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க, அப்போ மேத்யூ தயங்கிக்கிட்டே எனக்கு தெரியாது அப்படின்னு மட்டும் சொல்லுவார். அப்போ ஓமனா வைக்கணும், மேத்யூ, ஹோமோசெக்சுவலாக இருக்கிறதுங்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது, நாம் அதை எப்படி பார்த்தாலும் அது அவங்கவுங்களோட விருப்பம் தானே. சரி, அதை விடுங்க, நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்க, மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன், கணவனோ இல்லை மனைவியோ தான் ஒரு ஹோமோசெக்சுவல் அப்படிங்கிறத மறைச்சி பார்ட்னரோட உடல் தேவையை பூர்த்தி பண்ணாமல் இருக்கிறது அந்த பார்ட்னருக்கு செய்கிற அநியாயம்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, மேத்யூ, இருக்கலாம், ஆனால் எனக்கு அதை பற்றி எந்த விவரமும் தெரியாது. இவ்வளோ வாதங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் மேத்யூவால் தான் ஒரு ஹோமோசெக்சுவல் பர்சன் அப்படிங்கிறத ஒத்துக்க முடியாது. ஸோ அப்பவும் அவர் அங்கே தனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு பதிலை மட்டுமே சொல்லுவாரே தவிர அதை ஒத்துக்கிட்டு ஓமனாக்கு டைவர்ஸ் கொடுக்க ஒத்துக்க மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் கோர்ட் அந்த ஹியரிங் அன்னையோட முடிச்சுட்டு அடுத்த ஹியரிங்கு டேட் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி இன்னைக்கு நடந்த வாதத்திலேயே 70% மேத்யூ ஒரு கேது வெளிவந்துடும். ஸோ இதனால் மேத்யூட வக்கீல் உண்மையை மறைச்சிருக்காரே அப்படின்னு டென்ஷன் ஆவாங்க. அப்புறம் ஒத்துக்கிட்டோமே, வேற என்ன பண்ணுறது, நாளைக்கு வந்து ஆஃபீஸில் பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. பட் கோர்ட்டில் இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மேத்யூ ரொம்பவே உடஞ்சி போயிடுவார். அவரை பற்றின நிறைய விஷயங்கள் வெளியே வந்ததை நினச்சி ரொம்பவே கூனி குறுகி போயிருப்பார். இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமலும் வெளிப்படையாக பேசவும் முடியாமலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காட்டுவாங்க. இங்கே மேத்யூ மட்டும் இல்லாமல் தங்கமுமே அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் இந்த ஹியரிங்க்கு அப்புறம் இவ்வளோ நாள் ஓமனாவை கேஸை வாபஸ் வாங்க சொல்லிட்டு இருந்த ஓமனாவோட அண்ணா ஓமனாவை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவார். அவர் மேத்யூ கிட்ட வந்து, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் அவனை பிடிச்சி ஒரு 4 அடி அடிச்சு இந்த ஊரை விட்டே அனுப்பிடலான்னு கூட நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது மச்சான், அதனால் மட்டும் இதெல்லாம் மாற்றிட முடியாதுல்ல. உங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஓமனாக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தது மச்சான். ஆனால் அப்பா அதுக்கு எதிராக இருந்தார். எனக்கு சப்போர்ட் பண்ணான்னு எப்போவுமே என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் நான் எப்போவுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லை மச்சான். உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இந்த விஷயத்தை பற்றி அப்பா கிட்ட பேசியிருக்கிறதா சொன்னேன். ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. தெரிச்சா மட்டும் நான் என்ன பண்ணியிருப்பேன், நானும் அப்பா மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் மச்சான், இனியாவது நான் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவளால் முடிஞ்சா அவளை இந்த கேஸ்லேருந்து எப்படியாவது விலக்கி விட்டுருங்க. அவள் ரொம்ப பாவம் மச்சான் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிட்டு போவார்.
ஓமனாவோட அண்ணா மாதிரி தான் மேத்யூவோட அப்பாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவார். தான் பையனை வெளிப்படுத்துறதா இல்லை மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அப்படிங்கிற குழப்பத்திலேயே சுற்றிட்டு இருப்பார். கடைசி அந்த குழப்பத்திலே மருமக கிட்ட பேசவும் வருவார். மேத்யூ பற்றி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அவனை நான் இப்படி பார்த்ததே இல்லை. என்னோட ஒரே ஒரு ஆசை, ஏதாவது ஒரு வழி இருந்தா இந்த கேஸை விட்டுருமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஓமனா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாமா, எங்களுக்கு ஃபெமி பிறந்த டைம்ல என் அம்மா வீட்டில இருந்து என்னை அழைக்கிறதுக்கு நீங்க தான் வந்தீங்க. ஏன்னா தங்க அண்ணனுக்கு அந்த டைம்ல ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. அதனால மேத்யூ வர அன்னைக்கு திரும்ப வரும்போது நீங்க கார்ல தோ இப்ப தலை குனிஞ்சு இருக்கிறீங்களே, இந்த மாதிரி தான் தலை குனிஞ்சு இருந்தீங்க. நான் அதை பார்த்தேன் மாமா. நான் இங்க வந்த நாள்ல இருந்து நீங்க 2 பேரும் முகம் கொடுத்து பேசி பார்த்ததே இல்லை. பொதுவா தோளுக்கு மேல வளர்ந்த பசங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மனக்கசப்புல பேசாம இருப்பாங்க. அப்படிதான் இதுவும் அப்படின்னு நான் ஆரம்பத்துல நினைச்சேன். அப்புறம்தான் எனக்கு அதோட காரணம் புரிஞ்சது. பொதுவா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னா அவளுக்கு புருஷன் கிடைப்பான். எனக்கு அது கிடைக்கல. ஆனா எனக்கு அப்பா கிடைச்சார். எனக்கு ஏன் அப்பாவோட உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. உங்க ஒருத்தர் முகத்துக்காக மட்டும்தான் இந்த நிலைமையில கூட நான் இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கேன். உங்க மன கஷ்டம் மத்த எல்லாரை விடையும் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது மாமா. மேத்யூவை கஷ்டப்படுத்தவோ அவரை அவமானப்படுத்தவோ இதை நான் பண்ணல. என்னால சத்தியமா முடியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு காதல் இல்லாத வாழ்க்கையை இதுக்கு மேலேயும் வாழ முடியாதுங்கிற மாதிரி கண்ணுல வலியோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கிருந்து போவாங்க. அந்த இடத்துல மருமகளோட வலியை மேத்யூவோட அப்பா ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இந்த உறவுல 2 பேருக்குமே வலியை தவிர வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஓமனோக்கு சப்போர்ட்டா சாட்சி சொல்லவும் கோர்ட்டுக்குமே வந்துடுவாரு. அங்க கோர்ட்ல தன்னோட பையன் ஒரு ஹோமோசெக்சுவல் பர்சன் தான்னும், அது சின்ன வயசுலேயே தனக்கு தெரியும்னும், அவனுக்கு விருப்பம் இல்லாம கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்தை அவனுக்கு பண்ணி வச்சதாகவும் சொல்லிடுவாரு. அவ்வளவுதான். அப்பாவே பையனுக்கு எதிராக தன் பையன் ஒரு ஹோமோசெக்சுவல் பர்சன் தான் அப்படின்னு சாட்சி சொல்லும் போது அந்த கேஸ் அதுக்கு மேல நிற்குமா என்ன? ஸோ மேத்யூவுக்கு கால் பண்ணி கோர்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு கேஸ் கைமீறி போன விஷயத்தையுமே சொல்லுவாங்க. மேத்யூ அதை கேட்டு ரொம்ப நொந்து போய் வீட்டுக்கு வருவார். அவர் வரும்போது மேத்யூ அப்பா வெளியே உட்காந்துருப்பார். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல அப்பாவை பார்த்தும் பார்க்காத மாதிரி போக பார்ப்பார். அப்புறம் நின்று திரும்பி வந்து அப்பாவுக்கு எதிரவே உட்காந்து கேஸ் கைமீறி போயிடுச்சுன்னு வைக்கல சொன்னாங்க. போகட்டும், மேத்யூ இவ்வளோ நாள் போய் தான் சொல்லிட்டு இருந்தேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நல்லது, இனிதான் எந்த விஷயமும் போட வேண்டாமே. பாவம் ஓமனா, என்னால் அவள் வாழ்க்கையே நாசமா போச்சு. அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டேன். உங்களை பக்கத்தில் வச்சுட்டு தானே அந்த டாக்டர் சொன்னார் இது நோய் இல்லை, இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரியாகும். இப்போ எல்லாம் சரியா போச்சா? எல்லா சுதந்திரம் கொடுத்து தானே பையனை வளர்த்தீங்க. நான் எடுக்கிற முடிவு சரியா இருக்கணும்னு நீங்கள் நம்புனீங்கல்லப்பா. ஆனால் இந்த விஷயம் வரும்போது மட்டும் அதை உங்களால் ஏற்றுக்க முடியல. உங்களால் இல்லை, யாராலையுமே ஏற்றுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அழுகிய அப்பவுமே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவார். அப்போ அவங்க அப்பா, உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா, உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மேத்யூவோட தோளில் கை வச்சேன். நடந்த எல்லா தப்புக்கும் தான் காரணம், என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அப்பாவை பிடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த மொத்த அழுகையும் மொத்த கண்ணீரையும் கதறி அழுது கொட்டுவார். இப்படி வெளியே இவங்க பேசிட்டு இருக்கிறது, ஃபீல் பண்றது எல்லாத்தையும் ஓமனாவை உள்ள உட்காந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. கடைசியா மேத்யூ கதறி அழும்போது அவரோட அழுகையை பார்க்க முடியாம ஓமனாவுமே அழுதுட்டு உள்ள ஓடுவாங்க. அதை மேத்யூவுமே பார்த்துருவார். ஓமனா போறத பார்த்ததும் பின்னாடியே மேத்யூவுமே போவார். அங்க ரூம்ல ஓமனா படுத்து அழுதுட்டு இருப்பாங்க. மேத்யூ உள்ள வரவும் அழுகையெல்லாம் தொடச்சிட்டு இப்போ அதை நம்ம கிட்ட மனசு விட்டு பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி ஏக்கத்தோட எழுந்து உட்காருவாங்க. அப்ப மேத்யூவுமே வந்து பக்கத்துல உட்காருவார். கொஞ்ச நேரம் அமைதிக்கு அப்புறம், என்ன மன்னிச்சிரு ஓமனா, என்ன மன்னிச்சிரு, எனக்கு பயமா இருந்தது ஓமனா, நான் இப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு பல முறை தோணுச்சு. ஆனா என்னால முடியல, பயமா இருந்தது ஓமனா.
எல்லா விஷயத்துக்குமே எனக்கு என்ன பார்த்தே பயந்தான். நீ இவ்வளவு வருஷமா இதை சகிச்சிட்டு இருந்த. நீ நினைச்சிருந்தா என்னைக்கோ என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சின்சியரா மன்னிப்பு கேட்பாரு. அப்போ ஓமனா, நான் மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்கணுமா? உங்களுக்கு இதுல இருந்து தப்பிக்க வேணாமா? யாருக்காக நம்ம 2 பேரும் இப்படி இருக்கணும் மேத்யூ? நீங்க ஆசைப்படுற வாழ்க்கை உங்களுக்கு வேணாமா? நான் இதெல்லாம் எனக்காக தான் செஞ்சேன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை இல்லை மேத்யூ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். கடைசி இன்னைக்கு என் கூட படுப்பீங்களா அப்படின்னு கேட்டு மேத்யூவை ஹக் பண்ணி கதறி கதறி அழுவாங்க. அப்போ மேத்யூவை முதல் முறை தன் மனைவி முன்னாடி கதறி அழுவார். அதுக்கப்புறம் மேத்யூ தான் ஒரு ஹோமோசெக்ஷுவல் பர்சன் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தன்னோட மனைவிக்கு விவாகரத்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரே தன்னோட மனைவியை அவர் மனைவிக்கு ஏற்ற ஒரு நல்ல பார்ட்னர் கூட சேர்த்து வைப்பார். நாம் யாருன்னு நாமளே ஏற்றுக்கலன்னா மற்றவங்க எப்படி நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத மேத்யூ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னையும் ஏற்றுக்கிட்டு அந்த எலெக்ஷன்லையுமே வின் பண்ணி காட்டுவார். ஸோ ஃபைனலாக எலெக்ஷனில் வின் பண்ணதுக்கப்புறம் தன்னோட சின்ன வயசு காதலான தங்கம் கூட எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் வாழ்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்கே அழகாக முடிச்சிருப்பாங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் குறிப்பாக ஒரு பொம்பளை பிள்ளை காதலிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், எதிர்த்த வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், இப்போ நான் எப்படி வெளியே தலை காட்டுறது அப்படின்னு ஒரு பெரிய போராட்டமே நம்ம நாட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காதல் உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை, அது ஒரு உணர்வு பூர்வமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொன்னாப்பா, பொண்ணு சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம், அதான் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு இன்னைக்குள்ள அப்பாக்கள் சொல்ல கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை காலம் படிச்சிருக்கு. இந்த மாற்றத்துக்கு மீடியாவும் ஒரு பங்கு வகிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நல்ல காதல் படங்கள் காதலை பற்றி மக்களிடையே நேரடியாக கொண்டு போய் சேர்த்துச்சு. அந்த மாதிரி ஹோமோசெக்ஷுவல் பர்சனோட காதலும் காதல் தான், அதுவும் அங்கீகரிக்கப்படணும். அப்படி அங்கீகரிக்கப்படாத பட்சத்தில் என்ன மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த படம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கன்வே பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் சந்திக்கலாம். இது ஜோதாவி திரை தேடிய பயணம். தேங்க்யூ.